ஹலோ வணக்கம் டு ட்ரிபிளியா பர்னா ஆர்ட்ஸ் அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த பியூட்டிஃபுல்லான ஸ்லீவ் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஒரு கிராண்டான ஸ்லீவு. இந்த ஸ்லீவ் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சூப்பராக ஒரு எப்பயும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு நெக்கு, ஆனால் டிசைன் மாற்றி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். அதையும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம நெக் போர்ஷன் பார்த்துடலாம், அதுக்கடுத்த ஸ்லீவ் பார்க்கலாம். நெக்குக்கு எப்பயும் போல் 3 லேயர் சரி, 2 லேயர் சில்க் த்ரெட்டு, அதுக்கடுத்து 1 லேயர் சுகர் பீடு, 1 லேயர் 3 mm பீடு, இப்படி நம்ம கொடுத்துட்டோம். இந்த 1 லேயர் 3 mm பீடு முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 லேயர் சுகர் பீடு. இந்த 1 லேயர் சுகர் பீடு கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் 1 லேயர் செயின் ஸ்டோன் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர் மெட்டீரியல் தான். கான்ட்ராஸ்ட்டுக்கு நீங்கள் க்ரீன் கலர் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இந்த இதில் 1 லேயர் செயின் ஸ்டோன் அதுக்கடுத்து நம்ம கொடுக்குறோம். இது கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம கீழே என்ன கொடுத்துருந்தோம் அதே இதுதான் செயின் ஸ்டோனுக்கு மேலேயும் கொடுக்க போகிறோம். 1 லேயர் சுகர் பீடு, 3 mm பீடு, 1 லேயர் சுகர் பீடு, இதே தான் செயின் ஸ்டோனுக்கு மேல் போர்ஷனும் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேயா, இப்போ நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு தான் நான் ஒர்க் பண்ணுறேன். இதே ப்ராசஸ் தான் பேக் நெக்குக்கும். பேக் நெக்கோட ஷேப் மட்டும் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், செயின் ஸ்டோனுக்கு மேலே 1 லேயர் சுகர் பீடு, அதுக்கடுத்து பஞ்ச் பீடில் 3 mm பீடு, அதுக்கடுத்து மறுபடியும் 1 லேயர் சுகர் பீடு. இவ்வளோ தான். இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட் நெக்கு. சேம் இதே ப்ராசஸை அப்படியே நம்ம பேக் நெக்குக்கும் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் பேக் நெக்கில் ஷேப் மட்டும் வேறு. இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்த்திங்க அப்படின்னா ஒரு யூ ஷேப்பில் இருக்குன்னா, பேக் நெக்கு போட் நெக்கு பின்னாடி வந்து நெட் கேட்டிருந்தாங்க, அதில் நெட் அட்டாச் பண்ணியிருக்கோம் சென்டர் போர்ஷனில். போட் நெக்கு சென்டரில் நெட்டு. அதுவே எங்களுக்கு இது மாதிரி கர்வ்டாக வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரெகுலர் டெய்லர் ஷாப் அக்கா ஆர்டர் தான். அதனால் அந்த அக்கா கேட்ட மாதிரி இப்படியே நம்ம ஒர்க் பண்ணிட்டோம். ரொம்ப அழகாக இருந்தது, சூப்பராக இருந்தது. இதுதான் ஓவரால் நெக்கோட பேக் டிசைன். இது நெக்கோட ஃப்ரண்ட் டிசைன். இப்போ நமக்கு ஸ்லீவ் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்லீவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரேசிங் பேப்பரில் ட்ரேஸ் எடுத்துட்டோம். நெக்கில் ஒர்க் பண்ண சேம் அதே பார்டர் ஸ்லீவுக்கு போட்டாச்சு. தனித்தனியாக ட்ரேஸ் எடுத்தோம். கர்வ் தனியாக, மேலே இருக்க அந்த திலகம் ஷேப் தனியாக, அதுக்கடுத்து பீகாக் ஒன்று தனியாக, இப்படி தனித்தனியாக வரைஞ்சிக்கிட்டோம். ஏன்னா ஸ்லீவோட லென்த்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி இந்த லென்த்தை நம்ம இன்னும் கூட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் வேறு வேறு ப்ளவுஸுக்கு வரும்போது. அப்படின்றதுனால தனித்தனியாக நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்தோம். ஃபஸ்ட்டு கீழே இருக்க இந்த கர்வை நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. ட்ரேஸ் பண்ணிவிட்டு அந்த ஷேப் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே இருக்க திலகம் ஷேப்பை நம்ம ட்ரேஸ் பண்ணோம். அதுக்கடுத்து பீகாக் ஒரு சைடு இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும், இன்னொரு பீகாக் இந்த சைடு பார்த்த மாதிரி இருக்கணும். அதனால பீகாக்கு மட்டும் ஒரு சைடு இப்படியே வச்சு நம்ம ட்ரேசிங் பவுடரை அப்ளை பண்ணுறோம். கீழே கரெக்டாக ஒன்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். கீழே அந்த இதில் கொஞ்சம் ஒரு தூண் மாதிரி குட்டியூண்டாக இருந்தது, அந்த இதையும் இப்படி தனித்தனியாக வரைஞ்சி அதையும் ட்ரேஸ் எடுத்தாச்சு. ஏன்னா இதை அடுத்தவங்க ஸ்லீவுக்கு கேட்டாங்க அப்படின்னா மறுபடியும் நம்ம உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்க முடியாது. ஒரே இதாக வரைஞ்சிருந்தோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ண முடியாது. இப்படி நீங்கள் தனித்தனியாக வரைஞ்சி எடுத்துருந்தீங்க அப்படின்னா அவங்களுடைய ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி, இல்லைனா ஸ்லீவோட வித்துக்கு ஏற்ற மாதிரி, ஸ்லீவ் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆரோவும் மேலே இருக்க திலகம் ஷேப்பும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லீவோட வித்துக்கு ஏற்ற மாதிரி இந்த பீகாக்கை கொஞ்சம் பக்கத்துலேயோ கொஞ்சம் தள்ளியோ வச்சுக்கலாம். அதனால தான் நம்ம தனித்தனியாக எப்போவுமே ட்ரேஸ் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் இந்த சைடு வச்ச மாதிரி ட்ரேஸ் பண்ணோம், இன்னொரு பீகாக் அதை அப்படியே பின்பக்கமாக திருப்பி இந்த சைடு வச்ச மாதிரி ட்ரேஸ் பண்ணிட்டோம். இப்படி ட்ரேஸ் பண்ணி ஓவரால் ஸ்லீவோட ட்ரேசிங் லுக்கை நம்ம எடுத்தாச்சு. இப்போ இதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அவங்க ஃபஸ்ட்டு கோல்டன் கலர் ஸ்டோன் அப்படின்னாங்க. அதனால் ஸ்டோனுக்குரிய ஸ்பேஸை மட்டும் நம்ம கொஞ்சம் இடம் விட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருப்போம். லாஸ்ட்டாக அதை ஒட்டிக்கலான்னு இந்த சென்டர் போர்ஷன் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுறோம். அந்த திலகம் சைஸ் ஸ்டோனுக்கு ஏற்ற மாதிரி கேப் விட்டுட்டு அந்த இடத்துல சுகர் பீடு 1 லேயர் நம்ம கொடுத்துட்டு வரோம். நார்மல் சுகர் பீடு 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். ப்ரிஷோ அந்த பிராண்டு தான் சுகர் பீடு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு நம்ம நரம்பு தான் யூஸ் பண்ணோம். ஓகேயா, 2 பீடாக இது மாதிரி ஸ்டிச் பண்ணி இந்த திலகம் ஷேப்பை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த திலகம் ஷேப் ஸ்டோனு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் லேயர் 3 mm பீடு, 3 mm பீடில் ஒரு லேயர் கொடுத்துருங்க. இந்த 3 mm பீடு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு சுகர் பீடு, அதாவது நம்ம நெக் பார்டர் நம்ம பண்ணோம் இல்லைங்களா, நெக் லைனில் ஸ்லீவ் பார்டர் பண்ணோம்ல, சேம் அதே கான்செப்ட் தான் இந்த இதுலேயும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு லேயர் இது முடிச்சதுக்கப்புறமா அந்த ஷார்ப் போர்ஷனில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு லேயர் செயின் ஸ்டோனு. பார்த்திங்கன்னா தெரியும், நம்ம ஸ்லீவில் நெக் பார்டருக்கு என்ன ஆர்டரில் யூஸ் பண்ணமோ சேம் அதே ஆர்டரில் தான் இதுவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மாதிரி இது ஃபுல்லாக முடிச்சிருங்க. இப்போ இது ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போ நமக்கு அந்த சென்டர் போர்ஷன் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கடுத்து மறுபடியும் 1 லேயர் சுகர் பீடு 2 பீடாக ஸ்டிச் பண்ணுங்கள். 1 லேயர் சுகர் பீடு முடிஞ்சிருச்சு.
இதே மாதிரி அந்த பீகாக்கோட சென்டர் போர்ஷனையும் நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஃபில் பண்ணிவிட்டு பீகாக்கு அவுட்லைன் நம்ம சுகர் பீடு கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு உள்ளே வந்து ஆன்டிக் பீடு வச்சு நம்ம ஃபில்லிங் கொடுக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஃபில்லிங் கொடுங்க. பீட்ஸை வச்சு ஃபில்லிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கடுத்து ஃபில்லிங் கொடுங்க. அப்போ அதனுடைய ஃபினிஷிங் சரியாக வரும். ஓகேயா? இது மாதிரி எல்லா இதுக்குமே அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் இதனுடைய மேலே அந்த கழுத்து போர்ஷனுக்கு ஆன்டிக் பீடு கொடுக்க போகிறோம். இந்த கீழ் போர்ஷனுக்கு ஜர்கன் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறோம். அதனால் சக்கரியை இது மாதிரி நீங்கள் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுங்கள். கீழே வந்து ஒரு 5 சக்கரி, அதுக்கடுத்து அதனுடைய கவுண்ட் இதில் குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி தான் இந்த இதை நம்ம இது பண்ணோம். இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போது இந்த இதில் 5 சக்கரியா, அதுக்கடுத்து ஒரு லேயர் சுகர் பீடு, அதுக்கடுத்து மறுபடியும் சக்கரி, ஒரு லேயர் சுகர் பீடு, சக்கரி, ஒரு லேயர் சுகர் பீடு. இப்படி தான் இதை ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணணும். இதே தான் இது ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே வர போகிறோம். இந்த இதுக்கு மேல் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய நெக் போர்ஷன், அந்த இடத்துல 3mm பீடு நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி போட்டு லாக் பண்ணிடலாம். இதனுடைய கீழே ஃபெதர்ஸ் எல்லாத்துக்குமே சுகர் பீடை வச்சு ஃபஸ்ட்டு அவுட்லைன் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து நம்ம ஃபில்லிங் கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு சுகர் பீடை வச்சு எல்லாத்துக்குமே இதே மாதிரி கண்டினியூவாக அவுட்லைன் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. ஓகேயா? இதே மாதிரி எல்லாத்துக்குமே கீழே இருக்க ஃபெதர்ஸ் எல்லாத்துக்குமே அவுட்லைன் சுகர் பீடு வச்சு போட்டுருங்க. சென்டர் போர்ஷனில் ஒரே ஒரு திலகம் ஷேப் ஸ்டோன் வச்சுருக்கோம். அந்த ஷேப் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குமே அவுட்லைன் சுகர் பீடில் 2 பீடாக ஸ்டிச் போடுங்க. இது மாதிரி எல்லாத்துக்குமே அந்த கீழே ஃபெதர்ஸ்க்கு போட்டு முடிச்சதுக்கப்புறமா இப்போ அந்த ஃபெதர்ஸ்க்குள் போர்ஷனை 3mm பீடு வச்சு தான் ஃபில் பண்ண போகிறோம். நீங்கள் போர்ஷன் உள் போர்ஷன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா 4mm பீடு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு எங்களுக்கு 3mm பீடு கரெக்டாக இருந்தது. இதுக்கு உள் போர்ஷனை இது மாதிரி பீடு வச்சு ஃபுல்லாக நம்ம ஃபில் பண்ணிடலாம். இது மாதிரி ஃபில் பண்ணதுக்கப்புறமும் அவுட்லைன் செயின் ஸ்டிச் கீழே இருக்க போர்ஷனுக்கு நாங்கள் கொடுத்துட்றோம். கீழே வந்து அந்த தூம்பு மாதிரி இருந்தது பார்த்தீங்களா, தூண் மாதிரி, அந்த இதுக்கு சுகர் பீடை வச்சு தான் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். சுகர் பீடு, அதுக்கடுத்து ஆன்டிக் பீடு, அதுக்கடுத்து உள்ள 3mm பீடு. இப்படி தான் நம்ம பண்ணுறோம். சேம் இதே ப்ராசஸ் தான் 2 சைடுக்கும் பண்ணுறோம். ஓகேயா? இப்போ இந்த கீழ் போர்ஷன் எல்லாம் மோஸ்ட்லி நமக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த சைடு போர்ஷன் சென்டர் போர்ஷனை ஃபில் பண்ணலாம். இந்த இதுக்கு சுகர் பீடை கண்டினியூவாக அவுட்லைன் செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இது ஃபுல் அண்ட் ஃபுல் பீடு வச்சு தான் நம்ம டெக்கரேட் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து 1 லேயர் செயின் ஸ்டோனு நம்ம பார்டர் கொடுத்தோம்ல, அந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி தான் இதில் நம்ம பண்ணுறோம். இப்போ பாருங்கள், 1 லேயர் சுகர் பீடு, 1 லேயர் செயின் ஸ்டோனு, அதுக்கடுத்து மறுபடியும் 1 லேயர் சுகர் பீடு. இதுக்கடுத்து இந்த சென்டர் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு ஒரு சென்டரில் ஒரு 3mm இல்லைனா 4mm பீடு வச்சுட்டு சுற்றி வந்து சுகர் பீடில் ரவுண்டு கொடுங்க. இதே இது தான் கண்டினியூவாக நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுக்கடுத்து இந்த சென்டர் போர்ஷனில் ஒரே ஒரு சக்கரியை வச்சு சுற்றி சுகர் பீட் நம்ம கொடுக்குறோம். இதுக்கடுத்து செகண்ட் லேயரில் சக்கரியை கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணுங்கள். இது பார்க்குறதுக்கு இன்னும் அழகாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு, ஒரு செயின் ஸ்டிச்சு கேப் விட்டு கொடுங்க. ஏன்னா இதுக்குள்ளே சுகர் பீடு இப்போ நமக்கு ட்ராவல் ஆகி வரணும். அதனால் ஒரு சக்கரியை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு நார்மல் செயின் ஸ்டிச்சு, அதுக்கடுத்து அடுத்த சக்கரியை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி கண்டினியூவாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கடுத்து இதை சுற்றி வந்து இப்போ சுகர் பீடை வச்சு அவுட்லைன் கொடுங்க. இது மாதிரி கண்டினியூவாக போட்டுகிட்டே வாங்க. இது இப்படியே ரவுண்ட் ஷேப்புக்கு முடிச்சிடலாம். இப்போ உங்களுக்கு அந்த சென்டர் போர்ஷன் அழகாக ரெடி ஆயிடுச்சு. இந்த இது முடித்தோன்னே கீழே கர்வ் போர்ஷனுக்கு 3mm பீட் நம்ம கொடுக்குறோம். இது மாதிரி இது மாதிரி 3mm பீடை கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு வாங்க. ஓகேயா? இந்த 3mm பீடு கொடுத்ததுக்கப்புறம் அதை சுற்றி சுகர் பீடு கொடுத்துட்டு கீழே சக்கரி. இந்த சக்கரியை எப்பயும் போல் அந்த 1 செயின் ஸ்டோன் கேப் விட்டு நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்போ அதை சுற்றி கர்வாக நம்ம கொடுக்குறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் தெரிஞ்சிடும். மேலே நம்ம ஒரு கர்வ் கொடுத்தோம்ல, அதே இதுதான் இந்த இடத்துலையும் நம்ம கொடுக்குறோம். இப்போ உங்களுக்கு கீழ் போர்ஷன் அழகாக ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த இது கீழ் போர்ஷன் சூப்பராக வந்துருச்சு. லாஸ்ட்டாக நம்ம சக்கரை ஒட்டிக்கலாம். சைடில் வந்து குந்தன் ஸ்டோன் வச்சு அந்த இதுலேயும் நம்ம சுகர் பீடு அவுட்லைன் கொடுத்துருக்கோம். கீழே நம்ம ரவுண்ட் போட்டோம் இல்லைங்களா, அந்த ரவுண்டோட சென்டரில் ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, ஒரு சுகர் பீடு, இந்த இதை அருமை மாதிரி நம்ம கொடுக்குறோம். இதுக்கடுத்து சென்டர் போர்ஷனை ஃபில்லிங் பண்ணுறோம் பீகாக்கு. அப்படியே சுற்றி ஃபில் பண்ணுங்கள். சேம் அதே இது தான் மேலே நெக் போர்ஷனுக்கும் அதனுடைய ஹெட் போர்ஷனுக்கும் அதே இது தான் சுற்றி நம்ம ஃபில் பண்ணுறோம். அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். அதை அப்படியே ரவுண்டாக நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இதில் நீங்கள் ஃபில் பண்ணும்போதே கரெக்டாக கண்ணுக்கு எந்த இடத்துல வைக்க போகிறீங்களோ அந்த இடத்துல மட்டும் பீடோட சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். அப்போ அது உங்களுக்கு அழகாக வந்திருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ரவுண்டாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் கரெக்டாக அந்த கண்ணுக்குரிய போர்ஷனில் மட்டும் 3mm பீடு வச்சுருப்போம். அது கண்ணுன்னு தெரியறதுக்காக. அதனால தான் ரிமைனிங் வந்து ஆன்டிக் பீட்லேயும் அந்த இது மட்டும் கோல்டன் கலர்லேயும் நம்ம பண்ணோம். அப்போ உங்களுக்கு அதனுடைய ஐஸ் போர்ஷன் அழகாக எடுத்து காட்டும். இதுக்கடுத்து அதனுடைய அந்த அழகு, இந்த மேலே இருக்கிற இது, அதுக்கு எல்லாமே நம்ம ஆன்டிக் பீடை வச்சு லோடிங் கொடுக்க போகிறோம். இந்த லோடிங் நிறையா வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். கிராஸாக நம்ம லோடிங் கொடுக்குறது. லீஃப் போர்ஷனுக்கு நம்ம அதிகமாக பண்ணுவோம். சேம் அதே இது தான் இந்த இதுக்கு நம்ம பண்ணுறோம். இப்படி பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்கிறது அழகாக இருக்கும். இந்த இதுக்கு அடுத்து இதனுடைய சென்டர் போர்ஷனை ஃபில் பண்ணலாம். இதுக்கு சென்டரில் ஒரு சக்கரி வச்சுட்டு அதை சுற்றி சுகர் பீடு, சக்கரிக்கெல்லாம் லாஸ்ட்டாக நம்ம ஸ்டோன் ஒட்டிக்கலாம். ஓகேயா? இதுக்கடுத்து எப்பயும் போல் அந்த ரவுண்டாக நம்ம பண்ணுவோம் இல்லைங்களா, ஒரு சக்கரி, அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு சக்கரி, அதுக்கடுத்து ஒரு செயின் ஸ்டிச்சு. இதுக்கடுத்து இந்த இதில் சுகர் பீடை வச்சு நம்ம ரவுண்டாக ஒர்க் பண்ணணும். ஓகேயா? இப்போ இந்த ரவுண்ட் போர்ஷன் முடிஞ்சு இதுக்கு மேலே 3mm பீடு வச்சு அதுக்கடுத்து ரவுண்டாக ஒர்க் பண்ணுறோம். இதே இது தான் இந்த இதுக்கு மேல் போர்ஷன் எல்லாமே நம்ம ஒர்க் பண்ணுறோம். பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ இந்த கீழ் போர்ஷனுக்கு வந்துடலாம். இப்போ இந்த கீழ் போர்ஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பானி ஸ்டிச் போட போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பீட் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பானி ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். இந்த இதில் ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, அந்த இது கர்வ் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ இந்த இதுக்கு கீழே செயின் ஸ்டிச் ஜரியில் போட்டு கண்டினியூவாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே வாங்க. எல்லா பீடுக்குமே சுற்றி வந்து செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். பார்த்திங்கன்னா தெரியும், எல்லா இதுக்குமே அந்த பீகாக்கு எல்லா இதுக்குமே ஜரியில் செயின் ஸ்டிச் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இது வந்து பீட் நகராமல் இருக்கிறதுக்காகவும் பார்க்குறதுக்கு ஒரு நீட் ஃபினிஷிங் கொடுக்கும். அதுக்காக தான் ஃபுல்லாக என்டையர் ஒர்க்குக்குமே ஜரியில் அவுட்லைன் மட்டும் செயின் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இப்போ பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் அதே தான் நம்ம போட்டுகிட்டே வரோம். எல்லா இடத்துக்குமே போட்டுவாங்க. இதுக்கடுத்து அங்கங்கே ஒரு சுகர் பீடு, ஒரு 3mm பீடு, இந்த இதை நீங்கள் வைக்கலாம். இது பார்க்குறதுக்கு ஃபில்லிங் பண்ண மாதிரி இருக்கும். அங்கங்கே புட்டாஸ் வைக்கிற மாதிரி ரேண்டமாக அங்கங்கே இந்த மாதிரி வச்சுட்டு வாங்க. இப்போ இந்த இதுக்கு உள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வாட்டர் ஃபில்லிங் போடுறோம். வாட்டர் ஃபில்லிங்க்கெலாம் ஏற்கனவே நான் நிறையா டியூட்டோரியல்ஸ் போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இந்த மேல் போர்ஷன்லேயும் ரிமைனிங் போர்ஷன் எல்லாத்துலேயுமே வாட்டர் ஃபில்லிங் போடுங்க. சேம் செல்ஃப் கலர் தான் சாரீ, அதனால் நாங்கள் அதே ஆரஞ்சு கலரில் தான் வாட்டர் ஃபில்லிங்கும் இதில் நம்ம ஒர்க் பண்ணோம். இப்போ ஓவரால் வாட்டர் ஃபில்லிங் போட்டதுக்கப்புறம் இதுதான் இதனுடைய அவுட்புட்டு. இப்போ இதுக்கடுத்து இந்த வாட்டர் ஃபில்லிங் போட்டோம் இல்லைங்களா, இதில் அங்கங்கே ஒரு சுகர் பீடை கொஞ்சம் பார்க்குறதுக்கு கிளிட்டர் எஃபெக்ட்டுக்காக நம்ம கொடுக்குறோம். அங்கங்கே ஒவ்வொரு சுகர் பீடு ரேண்டமாக. இது வந்து அந்த சென்டர் ஆர்ச்சுக்கு உள்ளே மட்டும் அங்கங்கே சுகர் பீடு கொடுங்க. அந்த வெளியில் இருக்க பானி ஸ்டிச்சில் கொடுக்க தேவையில்லை. இது கொடுத்தாச்சு. மேலேயும் கொடுத்து பார்த்தா அது அழகாக இருந்தது, அப்படியே விட்டுட்டோம். ஓகே, இதுதான் ஓவரால் அவுட்புட். கீழே ஹேங்கிங்ஸ் வச்சுருக்கோம். இது எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ளவுஸ் ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இதை தவிர ஆரி, மெஹந்தி, ஃபேப்ரிக் பெயிண்டிங், டெய்லரிங் கோர்சஸும் எடுத்துகிட்ருக்கோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.